الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை ஒழுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எம்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய யாக திருநாளை எதிர்நோக்கி, அதிலும் குறிப்பாக இறைவனால் இறைதூதர் நமக்கு வலியுறுத்தப்பட்டுள்ள குர்பானி என்கிற இபாதத்தை நிறைவேற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய, ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் குர்ஆனிலும் ஹதீஸிலும் குர்பானியினுடைய முறைகளை குறித்து, குர்பானியினுடைய நெறிமுறைகளை குறித்து நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குர்பானி பிராணிகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து பேசுவதும் கேட்பதும் பொருத்தமான செய்தியாக அமைந்திருக்கிறது. அன்பான பெருமக்களே, ஒவ்வொரு ஆண்டும் துல்ஹஜ் பிறை 10வது நாளிலே நாம் குர்பானி என்கிற இபாதத்தை நிறைவேற்றுகிறோம். இந்த குர்பானி யார் மீது கடமை, யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்த்தால் 5 நிபந்தனைகள் யாரின் மீது இருக்கிறதோ அந்த மனிதரின் மீது குர்பானி கடமையாகிறது. என் மீது குர்பானி கடமையா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த 5 நிபந்தனைகளும் என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கிற போது யாருக்கு குர்பானி கடமை, யாருக்கு கடமை இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குர்பானி கடமையாகுவதற்கான முதலாவது நிபந்தனை அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும். பிறந்த குழந்தைகளுக்கு குர்பானி கடமை இல்லை. அதே போன்ற ஆண் குழந்தையாக இருந்தால் எப்போது அந்த குழந்தை பருவ வயதை அடைந்த குழந்தையாக இருக்க வேண்டும். 7 வயசு, 8 வயசு, 10 வயசு அப்படியெல்லாம் கடமை இல்லை. எப்போது அந்த குழந்தைக்கு வாலிப வயதை அடைகிறதோ, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அதே போன்றுதான் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, அந்த மனிதர் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது பைத்தியமாக இருக்கக்கூடாது. இது மூன்றாவது நிபந்தனை. நான்காவது நிபந்தனை, இந்த குர்பானியினுடைய தினங்களில் 77 கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்யாமல் ஊரில் தங்கி இருப்பவராக இருக்க வேண்டும். இது நான்காவது நிபந்தனை. ஐந்தாவதாக, தங்கமாக இருந்தால் 11 பவுன்,
11 பவுன், கிராமிலே சொல்வதாக இருந்தால் 88 கிராம் அல்லது 612 கிராம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பு. என்னிடத்திலே 11 பவுன் தங்கம் நகையாக இருக்கிறது. அதே போன்று நான் முஸ்லிமாக இருக்கிறேன், பருவ வயதை அடைந்தவனாக இருக்கிறேன், புத்தி சுவாதீனம் உள்ளவனாக இருக்கிறேன், 77 கிலோமீட்டருக்கு அப்பால் பிரயாணம் செய்யாதவன் ஊரில் தங்கி இருப்பவனாக இருக்கிறேன். இந்த 5 நிபந்தனைகளும் என்னிடத்திலே ஒன்று சேர்ந்து இருந்தது என்று சொன்னால் என் மீது குர்பானி கடமையாக இருக்கிறது என்று அர்த்தம். இந்த 5 நிபந்தனைகளும் மிக முக்கியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கம் இல்லை, ஆனா 11 பவுன் தங்கம் வாங்குறதுக்கு உண்டான ரொக்கம் என் கையிலே இருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகளும் இருக்கிறது. அப்போது குர்பானி கடமையா? அல்லது 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பு என்னுடைய கரத்திலே இருக்கிறது. இன்னைக்கு ரேட்டுக்கு 1 கிராம் சுமார் 100 ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் 612 கிராமுக்கு நாம் கணக்கிட்டால் 60,000க்கு மேலே ஒரு மனிதரிடத்திலே தன்னுடைய செலவுகள், குடும்ப செலவுகள், கடன்கள் போக அவரிடத்திலே இருந்தது என்று சொன்னால் அவர் மீது கடமையாகும். அதே போன்றுதான் நகையாகவும் இல்லை, பணமாக இருக்கிறது, ஆனால் கையில இல்லை, பேங்கில இருக்கிறது. பேங்க்ல இருக்கிறது நம்ம அக்கௌண்ட்ல தானே இருக்கு. 11 பவுன் வாங்குவதற்கு தேவையான பொருளாதாரம் என்னிடத்திலே கையில் இல்லை, ஆனால் பேங்கில் என்னுடைய பேரில் அக்கௌண்டிலே இருப்பாக இருக்கிறது. மேலே சொல்லப்பட்ட 4 நிபந்தனைகளும் இருக்கிறது என்றால் இப்போது 5 நிபந்தனைகளும் என்னிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டது. எனக்கு குர்பானி கடமையாகிவிட்டது. குர்பானி கடமையா இல்லையா என்பதை இந்த 5 நிபந்தனைகளை வைத்து நாம் முடிவு செய்ய வேண்டும். ஷரியத்திலே இந்த 5 நிபந்தனைகளை வைத்துத்தான் ஒரு மனிதருக்கு குர்பானி கடமையா இல்லையா என்பதை நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நம்மள்ட எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு இளைஞர் நன்றாக சம்பாதிக்கிறார், ஆனால் இன்னும் திருமணமாகவில்லை. மேலே சொல்லப்பட்ட 5 நிபந்தனைகளும் அவரிடத்தில் இருக்கிறது. என்றாலும் குர்பானி கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. கேட்டா, நான் குடும்பஸ்தன் இல்ல, தனி மனிதனாக இருக்கிறேன் என்பதனால் இந்த சந்தேகத்தை கேட்கிறேன் என்று சொல்கிறார்கள். திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவரா என்பதெல்லாம் ஷரியத்திலே சொல்லப்படவில்லை. இந்த 5 நிபந்தனைகளும் வந்துவிட்டால் அவர் திருமணமானவராக இருந்தாலும் திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் அவர் மீது கண்டிப்பாக குர்பானி என்பது கடமையாகி விடுகிறது என்று நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, வழிகாட்டப்பட்டிருக்கிறது. சிலருக்கு படித்த உடனே திருமணத்திற்கு முன்னரே வேலை கிடைத்து விடுகிறது. அதனாலதான் அந்த பொருளாதாரத்தினுடைய நிசாபை அங்கே மையமாக வைத்து நமக்கு நிபந்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. குர்பானி ஒருவருக்கு கடமையா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு திருமணம் முடித்தவரா முடிக்காதவரா என்பதை நாம் பார்க்க தேவையில்லை. ஷரியத்திலே மேலே சொல்லப்பட்ட 5 நிபந்தனைகளை தான் குர்பானிக்கான நிபந்தனைகளாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் குர்பானிக்கும் ஜக்காத்துக்கும் மத்தியிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த 5 நிபந்தனைகள் இருந்தாலும் ஜக்காத் கடமையாகும். ஆனால் ஜக்காத் கடமையாகுவதற்கு ஒரு ஆண்டு என்பது அங்கே பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஜக்காத் கடமையாகுவதற்கு ஒரு ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு 6/6/2025 இன்றைக்கு 11 பவுன் நகை வாங்குவதற்கான பொருளாதார வசதி என் கரத்திலே இருக்கிறது என்றால் அடுத்த 5/6/2025 வரை இடையிலே கூடுதல் குறைவு ஏற்பட்டாலும் அடுத்த 5/6/2026 வரைக்கும் இதே அந்த 11 பவுன் வாங்குவதற்கான பொருளாதாரம் என்னுடைய கரத்திலே ஒரு ஆண்டுகள் முழுமையாக இருந்தது என்று சொன்னால் அப்போது என் மீது ஜக்காத் கடமை. ஆண்டினுடைய துவக்கத்திலே நகை வாங்குவதற்கான பொருளாதாரம் பலம் இருந்தது.
ஆனால் 5/6/2026 ஒரு போன் வாங்குறதுக்கு கூட என்கிட்ட காசு இல்லை என்றால் என் மீது ஜக்காத் கடமை இல்லை என்று அர்த்தம். ஜக்காத் கடமையாவதற்கு அந்த பொருளாதாரம் என்பது ஒரு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஆனால் குர்பானிக்கு அப்படி அல்ல. துல்ஹஜ் பிறை 10 அன்று, 11 அன்று, 12 அன்று, இந்த 3 தினங்களும் குர்பானியினுடைய தினங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 தினங்களிலே இந்த 5 நிபந்தனைகளும் நம்மிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் அவரின் மீது குர்பானி கடமையாகி விடுகிறது. ஒரு ஆண்டுகள் அது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற கால வரையறை இந்த குர்பானியிலே கவனிக்கப்பட மாட்டார். ஜக்காத்துக்கும் 5 நிபந்தனை தான், குர்பானி கடமையாகிறதுக்கும் 5 நிபந்தனை தான். ஆனால் என்ன வித்தியாசம்? ஜக்காத் கடமையாவதற்கு ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் அந்த பொருளாதாரத்தினுடைய அளவு. குர்பானி என்பது ஒரு ஆண்டு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த அடிப்படையிலே இந்த அளவுகோலை வைத்துத்தான் என் மீது குர்பானி கடமையா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். அதே போன்றுதான் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறோம். 5 பேருக்கும் இந்த ஒவ்வொருவரிடத்திலும் 5 நிபந்தனைகள் இருந்தால் 5 குர்பானிகள் அந்த குடும்பத்தினரின் மீது கடமையாகிறது. ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள் இருக்கிறோம். 5 நபரிடத்திலும் ஒவ்வொருவரிடமும் மேலே சொல்லப்பட்ட முஸ்லிமாக இருத்தல், பருவ வயதை அடைந்திருத்தல், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருத்தல், ஊரிலே தங்கியிருப்பவராக 77 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்லாமல் இருப்பவராக இருத்தல், 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்போ அல்லது தங்கத்தினுடைய 11 பவுன் வாங்குவதற்கான காசுகளோ அல்லது நகைகளோ அந்த மனிதரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் ஒவ்வொருவரின் மீதும் தனித்தனியாக குர்பானி கடமையாகும். இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடத்திலே ஒரு பழக்கம் இப்படி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்து குர்பானி 5 பேருக்கும் கடமை இருந்தால் இந்த ஆண்டு அத்தா பேர்ல குர்பானி கொடுத்துறாரு, மீதி 4 பேர்களுக்கு அப்படியே கொடுக்காம விட்டுறாரு. அடுத்த ஆண்டு அம்மாவுடைய பேர்ல கொடுப்பது. முதல் ஆண்டு யார் பேர்ல கொடுத்தோமோ அவங்கள விட்டுட்டு மீதி உள்ள 4 பேர்ல யாராவது ஒருத்தர் பேர்ல கொடுக்குறாரு. 3வது ஆண்டு முதல் 2 வருஷத்துல யார் பேர்ல குர்பானி கொடுத்தோமோ அவங்கள விட்டுட்டு மீதி உள்ள 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பேர்ல கொடுக்குறாரு. 4வது வருஷம் முதல்ல உள்ள 3 பேரை கொடுத்தவங்க பேரை விட்டுட்டு மீதி உள்ள 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்குறாரு. 5வது வருடத்திலே யாரு பேர் 4 வருஷமா கொடுக்கலையோ அவங்க பேர்ல குர்பானி கொடுக்கிறது. இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு நமக்கு குர்பானி கடமையானால் இந்த ஆண்டு அதை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கான பொருளாதார வசதி இருக்கிற போது கண்டிப்பாக 5 நபர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்து 5 குர்பானிகள் கடமையானால் 5ஐயும் அதே ஆண்டிலே நிறைவேற்ற வேண்டும். இந்த ஆண்டு ஒருவருக்கு அடுத்த ஆண்டு ஒருவருக்கு என்று சொன்னால் அது யாருடைய பேரிலே அந்த ஆண்டு கொடுக்கிறோமோ அவர்களுக்குத்தான் அந்த குர்பானி நிறைவேறும். மீதம் உள்ளவர்களுடைய அந்த குர்பானி என்பது அது நிறைவேற்றப்படவில்லை என்ற பட்டியலிலே அது எழுதப்பட்டிருக்கும். குர்பானியினுடைய சட்டம் என்பது வாஜிப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாஜிப் சொன்னா ஃபர்லுக்கு அடுத்த அந்தஸ்து. சட்டங்கள் இருக்கிறது. சட்டங்கள்ல ஃபர்ல் என்று ஒன்று இருக்கிறது, வாஜிப் என்று ஒன்று இருக்கிறது, சுன்னத் என்று ஒன்று இருக்கிறது, முஸ்தஹப் என்று ஒன்று இருக்கிறது, இந்த முபாஹ் என்று ஒன்று இருக்கிறது. 5 படித்தரங்களிலே ஃபர்ல் என்பது 1வது தரத்திலே இருக்கிறது. 2வது தரத்திலே வாஜிப் என்ற அந்த தரம் இருக்கிறது. குர்பானி என்கிற இபாதத் வாஜிப் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. குர்பானி என்கிற இபாதத் வாஜிப் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. எப்படி சுருக்கமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வித்ரு தொழுக வாஜிபுன்னு சொல்லி நீ இருக்கிறோம்ல, வித்ருடைய வாஜிபான 3 ரக்காத்தை கிப்லாவை நோக்கி அல்லாஹ்வுக்காக நான் தொழுகிறேன். வித்ரு தொழுகை எப்படி வாஜிபோ அது கட்டாயமாக தொழப்பட வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த 5 நிபந்தனைகள் யாரின் மீது கடமையாகி விட்டதோ, யாரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் குர்பானி கொடுப்பது வாஜிப். அவர் குர்பானி கொடுப்பது கட்டாயம். அவர் கொடுக்கவில்லை என்றால் வாஜிபை விட்டவர்களுடைய பட்டியலிலே அவர் பெயர் அங்கே எழுதப்படுகிறது. நாளை கியாமத்திலே தொழுகையை குறித்து எப்படி வினா எழுப்பப்படுகிறதோ, குறிப்பாக வித்ரு வாஜிபை ஏன் தொழவில்லை என்பது குறித்து வினா எழுப்பப்படுகிறதோ, அதே போன்று குர்பானி கடமையாகியும்
ஏன் அதை நிறைவேற்றவில்லை என்பதை குறித்தும் நாளை விசாரணை உண்டு என்பதை மார்க்க விளக்க நூல்களிலே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே குர்பானி என்பது அது பர்லுக்கு அடுத்த இரண்டாவது தரத்திலே இருக்கக்கூடிய வாஜிப் என்ற நிலையிலே இருக்கிறது. கட்டாயமாக அதை நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அது குறித்த விசாரணை நாளை மறுமையில் உண்டு என்பதையும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அப்ப 5 ஆட்டை எங்க வீட்டில் வாங்கி குர்பானி கொடுக்கிறது, அதை பங்கிட்டு கொடுப்பது எங்களுக்கு நெருக்கடியாக இருக்கும் என்றால் ஒரு ஆட்டை வாங்கி நாம் குர்பானி கொடுத்து விட்டு மீதமுள்ள நபர்களுக்காக கூட்டு குர்பானியிலே தாராளமாக நாம் பங்கிலே சேர்ந்து கொண்டாலும் நம்முடைய குர்பானி நிறைவேறிவிடும் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால எப்படியாவது ஒரு முறையிலே நாம் அந்த குர்பானியை கடமையாகிவிட்டால் அதை சரியாக நிறைவேற்றிவிட வேண்டும். இல்லை என்றால் அதை குறித்த விசாரணை இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்றுதான் குர்பானியுடைய தினங்கள்ல என்ன எனக்கு அல்லாஹ் தஆலா கோடிக்கணக்கில் வரவு செலவு கொடுத்துருக்கிறான். ஒரு 20,000-30,000க்கு ஆடு வாங்கி கொடுக்குறதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை. நான் அன்னைக்கு 100 ஜோடிகளுக்கு இலவசமாக அவர்களுடைய தேவைகள் நீங்குகிற அமைப்பிலே நான் இலவச திருமணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனால் 35,000 நான் ஆடு வாங்கி குர்பானி கொடுக்க மாட்டேன். இதற்கு பகரமாக 100 ஜோடிகளுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று ஒருவர் அந்த நடத்தி வைத்தால் அந்த திருமணம் கூடும். ஆனால் அவர் குர்பானியை நிறைவேற்றாத அவருடைய பட்டியலில் அவருடைய பெயர் எழுதப்படும் என்பதையும் நமக்கு மார்க்க விளக்க நூல்களிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வெளியில பார்க்கும் போது நமக்கு நல்லது மாதிரி தான் தெரியுது. 100 ஜோடிகளுக்கு இன்னைக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதுனா எவ்வளவு செலவினங்கள் ஆகும். அப்ப இது நல்லது தானே செஞ்சாரு. இவர் எல்லோருக்கும் சமூகத்திற்கு நல்ல பணியைத்தானே செய்கிறார். ஏன் இவருடைய பெயர் அந்த 35,000 இதுல வந்துருச்சு இல்ல. ஒரு ஆடு வாங்கி கொடுக்கிறது, ஒரு மாடு வாங்கி கொடுக்கறதுல இதுல இவருடைய பங்களிப்பும் அங்கே வந்து விட்டது அல்லவா. அந்த காசு தான் அதுல கொண்டு போய் செலவு பண்ணார் என்பது அல்ல. ஷரியத் என்பது எந்த நேரத்தில் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செய்வதற்கு பேர் தான் ஷரியத். குர்பானி கடமையானால் தனிநபராக இருந்தால் ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடு என்று சொல்லப்பட்டிருந்தால் நாம் ஆட்டைத்தான் வாங்கி குர்பானி கொடுக்க வேண்டும். நான் கூடுதலாக செலவு செய்கிறேன் என்கிற பெயரிலே நாம் கோடிகளை கொட்டி செலவு செய்தாலும் அவைகள் எல்லாம் சதக்கா என்கிற கணக்கிலே தான் வருமே தவிர குர்பானி என்கிற கணக்கிலே எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஷரியத்தில் சொல்லப்பட்ட அமைப்பு ஒரு பிராணியை அறுத்து அல்லாஹ்விற்காக நீ குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம அந்த முறைகளை மாற்றுவதன் மூலமாக நம்முடைய நன்மைகள் அங்கே இழக்கப்படும். நம்முடைய குர்பானி என்பது அங்கே நிறைவேறாமல் போகும் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிமொழியிலே சொன்னார்கள். மா அமில இப்னு ஆதம் மின் அமலி யௌமின் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஃப்ராத்தித் தம். மா அமில இப்னு ஆதம் மின் அமலி யௌமின் நஹர். யௌமுன் நஹர் என்று சொன்னால் பிறை துல்ஹஜ் பிறை 10 குர்பானி பிராணிகளை அறுப்பதால் அந்த தினத்திற்கு யௌமுன் நஹர் என்ற அரபியிலே பெயர். அந்த யௌமுன் நஹருடைய தினத்திலே மனிதன் செய்யக்கூடிய ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளிலும் சிறந்தது எது தெரியுமா? அஹப்ப இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது இஹ்ராக்குத்தம், ஒரு பிராணியை நாம் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பதுதான் சிறந்தது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த நபிமொழியை அடிப்படையாக வைத்து நமக்கு சொல்லப்படுகிறது. குர்பானி கடமையானவர் ஒன்றே ஆட்டை அறுக்க வேண்டும் அல்லது கூட்டு குர்பானியில இணைந்து அவர் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பகரமாக நான் வேறொன்றை செய்கிறேன், இதை விட்டு விடுகிறேன் என்று நாம மாற்றினால் அது குர்பானி கூடாமலே போய்விடும். குர்பானி என்பது அது நிறைவேற்றப்படாமலே அவருடைய கணக்கிலே அது பேலன்ஸாக இருந்து கொண்டிருக்கும் என்பதையும் நபி அவர்களுடைய இந்த நபிமொழியை மேற்கோள் காட்டி நமக்கு மார்க்க விளக்க நூல்களிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே ஷரியத் என்பது எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே அமைப்பில் செய்வதைத்தான் நாம் ஷரியத் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமைப்பிலே செய்கிற போதுதான் நம்முடைய இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் என்று நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான்
குர்பானி கொடுப்பதற்கு துல்ஹஜ் பிறை 10, 11, 12 12ஆம் நாள் அசர் தொழுகை, அசர் வரைக்கும், அசருடைய நேரம் முடிகிற வரைக்கும் குர்பானிக்கான நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் நாளிலே கொடுப்பது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈது தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும். ஆள் கிடைக்கல அல்லது தொழுகை முடிஞ்சுட்டா கூட்டம் கூடிரும், ஆள் நெருக்கடியாக போயிடும், அதனால் நான் குர்பானி பிராணி அறுத்துட்டு வந்து தொழுகைக்கு வர்றேன் என்று வரக்கூடாது. தொழுகை முடிந்ததற்கு அப்புறம்தான் குர்பானியை நாம் கொடுப்பதற்கு துவங்க வேண்டும். அதே போன்று ஆடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு, ஆண் பெண் தாராளமாக கொடுக்கலாம், மாடு கொடுக்கலாம். அதே போன்று ஒட்டகம், இந்த 3 குர்பானி பிராணிகளாக ஷரியத்திலே நமக்கு சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த பிராணிகளை வாங்குகிற போது அதனுடைய வயதுகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆடாக இருந்தால் 1 ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும், மாடாக இருந்தால் 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், ஒட்டகமாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும். செம்மறி ஆட்டை பொறுத்தளவிற்கு 6 மாதத்தினுடைய குட்டி அது 1 வருடத்தினுடைய உடல் வலிமையை பெற்றிருந்தால், குஸ்தியாக இருந்தால் அதை குர்பானி கொடுக்கலாம் என்கிற இந்த சட்டம் அது செம்மறி ஆட்டிற்கு மட்டுமானது. வெள்ளாடு 6 மாத குட்டி 1 வருடத்தினுடைய உடல் அமைப்பை பெற்றிருந்தாலும் அது குர்பானிக்கு தகுதி இல்லாத பிராணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால ஆடு வாங்குறதுலையும் நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். அது மாதிரி விலை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக பல் போடாத ஆடுகளை, பிராணிகளை வாங்கி நாம் குர்பானி கொடுத்து விடக்கூடாது. பல் போடாத பிராணிகளை, இந்த வயது வரம்புகளுக்கு கீழே உள்ள பிராணிகளை நாம் குர்பானி கொடுத்தால் நம்முடைய குர்பானியே நிறைவேறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் 1 வயசு முடிகிறதுக்கு 1 நாள் தான் இருக்கு, நாளைக்கு தான் அந்த நாள், நாளை கழிச்சு தான் முடியுது அப்படின்னாலும் நம்ம அந்த பிராணியை வாங்கக்கூடாது. அதனால பிராணிகளை வாங்குகிற விஷயத்திலே மிகவும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதே போன்று பிராணிகளை வாங்குகிற போது சில குறைபாடுகள் இருக்கும். எந்த குறைபாடு உள்ள பிராணிகளை வாங்கலாம், எந்த பிராணிகளை வாங்கக்கூடாது என்பதற்கும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. காதையும் வாலையும் பொறுத்தளவிற்கு ஆட்டினுடைய காதுக்கும் வாலுக்கும் ஒரே சட்டம். 3இல் 1 பகுதியை விட அதிகமாக சேதமாகி இருந்தால், 3இல் 1 பகுதியை விட அதிகமாக சேதமாக இருக்கு அப்படி இருந்தா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஆடு வாங்க போறோம், காது லேசா கிழிஞ்சிருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா 3ல் 1 பகுதியை விட கம்மியாக தானே இருக்கு. இந்த அளவை நாம் நினைவிலே வைத்துக் கொண்டால் எந்த ஆண்டு நாம் குர்பானிக்காக பிராணிகளை வாங்கினாலும் இதே சட்டம் தான், அவைகளை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ளலாம். அதே போன்றுதான் குர்பானி பிராணியினுடைய அந்த வயது வரம்புகள் இருக்கிற போது அந்த பிராணிகள் கொழுத்த பிராணிகளாக இருக்கிறதா என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபிமொழி, சம்மீனு லஹாயாக்கும், உங்கள் குர்பானி பிராணிகள் கொழுத்தவையாக இருக்கட்டும். வெளிந்த பிராணிகளை காசு குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக வாங்கி அவைகளை குர்பானி கொடுத்து விட வேண்டாம். நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே உங்களுக்கு வாகனமாக அது பயன்படும். உங்கள் பிராணிகள் கொழுத்ததாக இருக்கட்டும் என்று சொன்னதனுடைய அடிப்படையிலே எந்த அளவிற்கு நம்முடைய பொருளாதார வசதி இருக்கிறதோ அந்த பொருளாதார வசதிக்கு ஏற்ப நாம் கொழுத்த பிராணிகளை வாங்குவதற்கு முன்வர வேண்டும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாலே வாங்கி அந்த குர்பானியை நாம் நிறைவேற்றுவது சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு காலையில் சந்தைக்கு போனோம், பிடிச்சிட்டு வந்தோம், உடனே அறுத்தோம் என்று இல்லாமல் அந்த பிராணிகளோடு நம்முடைய நேரங்களையும் செலவிட்டு, அப்போதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக மனப்பான்மை, ஏதோ ஒன்றை இழப்பதை போன்ற ஒரு உள்ளுணர்வு அந்த குர்பானியுடைய நேரத்திலே வர வேண்டும் என்பதற்காக நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முடிந்த அளவிற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னராவது குர்பானி பிராணிகளை வாங்கி வளர்த்து குர்பானி கொடுப்பதை சிறந்தது என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிராணியினுடைய இறைச்சிகளை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். 3 பங்குகளாக வைத்து, ஒன்றை தனக்காக, இன்னொன்றை ஏழைகளுக்காக, இன்னொன்றை தன்னுடைய உறவினர்களுக்காக கொடுப்பது என்ற சிலத்துர் ரஹம் என்று சொல்லப்படக்கூடிய இரத்தமந்த உறவுகளையும் நாம் குர்பானியினுடைய நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் குர்பானி பிராணியை உரித்து வெட்டி கொடுப்பதற்கு நம் இல்லத்திற்கு வருபவருக்கு கூலியாக அந்த குர்பானி பிராணியுடைய தோள்களை கொடுத்து விடக்கூடாது, இறைச்சியை கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் ஒட்டுமொத்த குர்பானியும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உரிக்கிறதுக்கு வர்றார் ஆளு, காசு கேட்கிறாரு,
ஆட்டை அறுத்துட்டு வெட்டி கொடுத்துட்டு ஒரு 3 கிலோ இறைச்சி நீங்கள் எடுத்துங்க, மிச்சத்தை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க என்று அங்கே பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது இந்த ஆட்டினுடைய இந்த பிராணியினுடைய தோலை நீங்கள் கூலியாக எடுத்துக் கொள்ளுங்கள், எங்களுக்கு இந்த வேலையை செய்து கொடுங்கள் என்று அந்த இறைச்சியை, குர்பானி இறைச்சியை கூலியாக கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேண்டுமென்றால் நாம் விரும்பினால் அவங்களுக்கு கூலி கொடுத்ததற்கு போக மீதமாக எக்ஸ்ட்ரா கூடுதலாக நாம விருப்பப்பட்டு ஏதோ சில இறைச்சி துண்டுகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக சதக்காவாக வழங்குவதற்கு அனுமதி தாராளமாக ஷரியத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. கூலியாக இறைச்சியையோ தோலையோ கொடுத்தால் குர்பானி, ஒட்டுமொத்த குர்பானியும் கூடாமல் போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த குர்பானியை நிறைவேற்றுகிற போது இந்த வழிமுறைகளை நாம் முறையாக பின்பற்றுகிற போதுதான் இறைவனுடைய, இறை தூதருடைய அந்த நன்மைகளை நாம் முழுமையாக பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கே இடமில்லை. குர்பானியை நிறைவேற்றுகிற போது நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சட்டங்களையும் நாம் நினைவிலே நிறுத்தி அந்த குர்பானிக்காக நாம் தயாராகிற போது அதற்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணியினுடைய முதல் துளி ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்னர் அந்த குர்பானி கொடுப்பவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபி அவர்கள் சொன்ன அந்த சிறப்பை நாம் முழுமையாக பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு முறையான அமைப்பிலே நம்முடைய குர்பானிகள் அமைவதற்கும் அதனுடைய முழுமையான கூலிகளை எல்லா மக்களும் பெறுவதற்கும் உண்டான நல்ல சூழ்நிலைகளை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வல்